நான் கேட்குறேன், இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ இந்த 41 பேர் மரணத்தில் யார் அரசியல் பேசுறது? முதலமைச்சர் தான் பேசிகிட்டு இருக்கிறார், தொடர்ச்சியாக அரசியல் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு? யாரும் இதில் அரசியலாக்காது. நீங்கள் ஏன் அரசியலாக்குறீங்க? சரி, நான் ஒன்று கேட்குறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்பத்துறை வந்து ஜனவரி மாதம் 3ஆம் தேதி அந்த இடத்துல வந்து ஒரு ஈவெண்ட் நடத்தணும், அதிமுக சார்பில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தணும்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன செஞ்சீங்க? உங்கள் காவல்துறை விட்டு அனுமதி மறுக்கப்பட்டதுன்னு சொன்னீங்க. அதாவது இப்போ கரூரில், ஆமாம், கரூரில் இப்போ நடந்த சம்பவத்தில் ஏன் சொன்னீங்க? அது அன்னைக்கு வந்து இன்பத்துறை கேட்கும்போது என்ன சொன்னீங்க? நீங்கள் நாற்காலி போட்டு கூட்டம் நடத்துகிற அளவுக்கு இந்த இடங்கள் வந்து சரியில்லை, இது வந்து ஹைவேல இருக்குன்னு சொல்லி நீங்கள் தட்டி கழிச்சிங்க. இப்போ எப்படி நீங்கள் கொடுத்தீங்க? யாரை கேட்டு கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி, இதற்கு முன்னாடி எடப்பாடியார் அதே இடத்துல தானே பேசுனாங்க. 178 இடங்களில் எடப்பாடியார் தமிழ்நாடு முழுவதும் பேசியிருக்கிறாங்க. எங்காவது ஒரு சிறு துரும்பு, ஒரு சிறு காயம்? ஏன்னா அது எம்ஜிஆர் உருவாக்கிய பேர் இயக்கம், என் தலைவனை உருவாக்கிய தலைவன் கண்ட இயக்கம். ஆகையால் அங்கே ஒரு கட்டுப்பாடு இருக்குது, அங்கே ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. யாருக்கும் எந்த விதமான தீங்கும் விளைவிக்க முடியாத அளவிற்கு அங்கே கட்டுக்கோப்பான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அடிமட்ட தொண்டன் வேலை செய்கிறான். யாரும் பாதித்து விடக்கூடாது என்பதற்கு. அதுக்காக தாவேக்காவுடைய தொண்டன் வேலை செய்யாமல் இல்லை, செஞ்சாங்க. ஆனால் ஒரு 10,000 பேரை அடைக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் 40,000 பேர் 50,000 பேரை திரித்தவர்கள் யார்?